Hi friends, இன்னைக்கு மதியம் வந்து என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள. இன்னைக்கு வந்து மதியம் வந்து என்ன சாப்பாடுன்னு ரசத்துக்கு மசாலா ஆட்டச்சாச்சு. மீன் வந்து நீட்டா கழுவி வச்சு கீரல் போட்டு வச்சிருக்கு. இதுல வந்து இஞ்சி பூண்டு அப்புறம் வந்து மிளகு பொடி, மல்லி பொடி, ஜீரக பொடி இதெல்லாம் போட்டு நல்லா கலக்க வேண்டியதா. இஞ்சி பொடி, மஞ்சள், மிளகுத்தூள், கொஞ்சோண்டு மீன் மசாலா பொடி, உப்பு. இப்போ வந்து தோசைக்கல்ல வச்சு பொரிக்க வேண்டியதுதான். ஆவி பறக்குதா கரண்டியில் ரசம் வச்சிட்ருக்கேன். வச்சு விட்டுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் வந்து வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு நம்ம வந்து அரைச்சி வச்ச மசாலா போட்டு நல்லா கிண்டிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து புளியை கரைச்சி கொஞ்சம் வீட்டுட்டு தேவைக்கு ஏற்ற தண்ணி. அதை மீன் பொரிக்கலான்னு வந்தால் மீன் உள்ள தொலி எல்லாத்தையும் காணும். யாருக்கும் இப்படி தான் மீன் வருமா, மீன் நீங்கள் பொறுப்பீங்களா சொல்லுங்கள். நான் இப்படி தான் என்ன எதுக்கு இப்படி வருதுன்னு தெரியலையே. அம்மா தொலியெல்லாம் கல்லில் விட்டுருக்கா இருக்கும். எண்ணெய் ஊற்றி நம்ம மீன் தடவும் போது மீன் வந்து மசாலா எல்லாம் போட்டு தடவும் போது லைட்டாக எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றி தடவுனா சட்டியில் எல்லாம் ஒட்டவும் செய்யாது. எனக்கு தெரியும், ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன். இப்போ ஸ்கூலுக்கு நேரம் ஆயாச்சு. நமக்கு வந்து ரசத்தையும் வச்சுட்டேன்னு சொன்னா கரெக்டாக இருக்கும். மொத்தம் வந்து ஒழிச்சு பார்த்துட்டு இருக்கேன். இப்போ வந்து எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு, சமையல் வேலையெல்லாம். இப்போ என்னென்ன சமைச்சிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும் என்ன சமைச்சிருக்கான்னு சொல்லி. சோறு பொங்கியாச்சு, பன்னீரிசி சோறு, அப்புறம் வந்து ரசம் டிஃபன் பாக்ஸில் வச்சலாம், முட்டையும் மீனும். இப்போ வந்து சாதம் வச்சாச்சு. சாதம் வச்சுட்டு ரெண்டு இருக்கும். அப்புறம் வந்து ரசம் வைக்கலாம். கட் பண்ண ரசம் நிறைய வச்சுட்டா உனக்கு. ஆளுக்கு ஒரு முட்டை வச்சுட்டு மீன் வைக்கலாம். தின்னணும் கெட்டதா. மீன் வந்து கொண்டு வராதீங்க, சாப்பிடுங்க. மீன் சாப்பிடுறது நல்லது. சிக்கன் மட்டன் சாப்பிடுறது நல்லது இல்லை. மீன் குழம்பு தான் நல்லது. இப்போ வந்து சாப்பாடு வச்சாச்சு. சாப்பாடு வச்சுட்டு இப்போ ரெண்டு இறையும் கொண்டு விடணும். ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுட்டு வரணும். இப்போ மூடல இந்த மூடி இப்போ வந்து ரெண்டு பேரையும் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வரலாம். ஓகே, உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். சாப்பிட்டுட்டு வரலாம்.